ப்ளவுஸில் ஃபர்ஸ்ட் டாட் எப்படி மார்க் பண்ணி அதை நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் நீங்கள் இந்த மாதிரி வந்து பட்டி வருது இல்லைங்களா, பட்டியில் நமக்கு ஒரு கோடு தெரியும். அந்த கோடை இப்படி மடிச்சுட்டு இந்த டாட் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வந்து பார்த்துக்கோங்க. இந்த சைடில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து விட்டுருங்க நமக்கு ஸ்டிச்சிங்காக. அதுக்கடுத்து இதிலிருந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த கோடு வர இடத்துல எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டேப் வச்சு அளந்துக்கிறனாலும் வந்து அளந்துக்கலாம். இந்த மாதிரி மடிஞ்சு இருந்தாலும் ஓகே. நீங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரையும் எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அதை பிரித்து விட்டுட்டு கரெக்டான அளவு எடுத்தீங்க அப்படின்னாலும் ஓகே. இது ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டான அளவில் தான் இருக்கும். பாருங்கள், இந்த நம்ம ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துலேருந்து இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது அப்படின்னு நம்ம இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இதுதான் வந்து சென்ட்ரு. இது ரெண்டு சைடும் வந்து இருக்கிற அளவு நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வர டிஸ்டன்ஸ் 3 இன்ச்சும், இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வர டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச், இந்த சைடும் 1.25 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வந்து கரெக்டாக இப்படி ஒரு கர்வ் மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி ஒரு வளைவு வந்து கொடுத்து கட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு சின்ன கட் கொடுத்துட்றேன். இந்த சைஸ் ப்ளவுஸு 38 சைஸு ப்ளவுஸு. இப்போ இதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி இப்படி போடும்போது நமக்கு கரெக்டாக வந்து ஷோல்டர் நீர் சென்டராக வந்து வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சு கூட நீங்கள் வந்து அளந்துக்கலாம். நீங்கள் பாரு, இதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக வந்து 2.25 இன்ச் வந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து இப்படி கீழேருந்து வந்து வருது. நம்மளும் வந்து 2.25 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு தையல் வந்து போட்டு விட்டுறேன். அதே மாதிரியே வந்து இந்த சைட்லேயே நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடலாம். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வர பீஸை வந்து நம்ம வந்து அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒரு ஃபோல்டிங் பண்ணி நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி உள்ளார விட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். இப்படி உள்ளே விட்டு நம்ம இதை வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து அந்த பிசுறு தெரியாமல் மடித்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷேப்பில். அப்போ நமக்கு அதுலேருந்து பிசுறு வந்து வெளியில் எதுவுமே வந்து வராது. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கூட கரெக்டாக வந்து இந்த டாட்டு இந்த சென்டர் நேராக வந்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.